வணக்கம், வெல்கம் டு த ஷோ. இது சினிமா 2.0. ஒவ்வொரு நாளும் பல சினிமா தகவல்களை நம்ம பார்க்குறோம்ல. அதே போல் இன்னைக்கு ஒரு சினிமாவை பற்றி பல தகவல்கள் பார்க்க போகிறோம். வாங்க ஷோக்குள்ள போகிறோம். மனோஜ் நிர்மலா ஸ்ரீதரன் அவங்களுடைய இயக்கத்தில் மூன் வாக் அப்படின்ற படத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். மூன் வாக் அப்படின்னு சொன்ன பிறகு உங்கள் எல்லாருக்குமே மைண்டில் ஓடுறது என்ன? இசை, நடனம். எஸ், இதுதான் விஷயம். இசை நடனம் மட்டுமே முழுக்க முழுக்க ஒரு படமாக உருவாகுது அப்படின்னு சொன்னால் அதில் இந்த ரெண்டு பேர் இல்லைன்னா இசை நடனம் எங்கேருந்துப்பா வரும்? ஏஆர் ரஹ்மான் ஒரு பக்கம், பிரபுதேவா அவர்கள் ஒரு பக்கம். இந்த ரெண்டு துருவங்களும் இணையும் போது அது எந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு படைப்பாக இருக்கும் அப்படின்ற படம் தான் இந்த மூன் வாக். கிட்டத்தட்ட 3 வருஷமாக இந்த படம் உருவாகி இப்போ சம்மருக்கு ரிலீஸ் ஆக காத்துக்கிட்டு இருக்கு இந்த படம். இதை முன்னிட்டு இந்த மூன் வாக் படத்தோடைய இசை மற்றும் ட்ரெய்லர் லான்ச் ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்திருக்கு. அந்த இசை மற்றும் ட்ரெய்லர் லான்ச்சை நம்ம பார்க்க போகிறதில்ல, இந்த ஈவெண்ட்டோடைய ரெட் கார்பெட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏஆர் ரஹ்மான், பிரபுதேவா இந்த ரெண்டு ஐக்கானும் பார்த்தீங்கன்னா 27 வருஷம் கழிச்சு மறுபடியும் ரீகாம்போ ஆகுறாங்க. மறுபடியும் இவங்க கூட்டணி சேரும்போது அதுக்கான ஒரு ஹைப் எப்படி இருக்கும்? அந்த ஹைப்பை இந்த 5 பாடல் மூலமாக நம்ம ஏஆர் ரஹ்மான் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவரே பாடியிருக்காருன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ இந்த பாட்டை அவரே பாடினா கூட இந்த பாட்டுக்கு உடல் அசைவு கொடுக்குற நம்ம பிரபுதேவா அவர்களுடைய டான்ஸை பார்க்கறதுக்கு ரசிகர்கள் உற்சாகமாக காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போனா நீங்கள் சம்மர் வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம பிரபுதேவா அவர்கள் ஏஆர் ரஹ்மானை பற்றி ஏகப்பட்ட விஷயங்களை ரொம்பவே சுவாரஸ்யமாக பேசியிருக்காரு. ஸோ முதல் கேள்வினா, இந்த கதையை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ வாட் மேட் யூ சூஸ் தி ஸ்கிரிப்ட்? இல்லை, ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்டை கேட்கவே இல்லை ஃபுல்லாக. அவர் சார் நான் உங்களை ரஹ்மான் சாரை வச்சு ஒரு படம் பண்ணணும் ஓகேன்ட்டு ஸ்கிரிப்டே கேட்கல. அப்புறமா தான் நான் ஸ்கிரிப்டை கேட்டோம். அது ஆடட் அட்ராக்ஷன் மாதிரி. நம்ம மனோஜ் சார் இதுதான் ஃபஸ்ட் டைம். எஸ், பட் அன்பிலீவபிள் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைரக்டர். நான் ஒர்க் பண்ணதில் இவ்வளோ வருஷம் பண்ணியிருக்கோம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைரக்டர். நான் ஒரு விஷயம் என்ன கேள்விப்பட்டேன்னா, ஏதோ ஒரு பாட்டுக்கு நீங்கள் ஒரு 1 month டான்ஸ் ரிஹர்சல் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வட்டாரங்கள் என்ன பேசுகிறாங்கன்னா, நம்ம பிரபுதேவா சாரே 1 மாதம் டான்ஸ் ரிஹர்சல் பண்ணியிருக்காருன்னா அந்த பாட்டு எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்கும்ன்ற மாதிரி கேள்வி கேட்க சொன்னாங்க. நான் கேட்கல சார். இல்லை, ஆக்சுவலாக பண்ணியிருக்கிறேன். ஏன்னா நானும் ரஹ்மான் சாரும் ரொம்ப வருஷம் கழிச்சு பண்ணுறோம். உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு தெரியும். நம்ம என்ன வயசானாலும் அதே இதை தான் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. ஆமாம். ஸோ அவர் ரஹ்மான் சார் மரணடி அடிச்சிருக்காரு. ஸோ அவர் லெவலுக்கு நம்ம போகணுன்னா அந்த ஸ்பீடு, அதே மாதிரி அந்த காதலன் டைம், ரோமியோ டைமு, அந்த அப்போ பண்ணியிருக்கிற ஸ்பீடு வரணும். அதே இதை கொடுக்கணுன்ட்டு ஆசை. அந்த ஆசைனால இட்ஸ் நாட் அபவுட் அந்த கற்றுக்கிறது இல்லை மூமெண்ட், அந்த ஸ்வாகு, அந்த ஸ்பீடு, அந்த மசில் மெமரி வரணும். ஸோ அந்த உங்களுக்காக தான் நான் அவ்வளோ உழைச்சி. ஏன்னா எல்லோரும் எதிர்பார்ப்பீங்க அப்படி இருக்குமோ அப்படி இருக்கணும், அந்த மாதிரியே ஆடணும். ஆக்சுவலாக என்னோட கோரியோகிராஃபர் கூட என்ன அந்த மாதிரி ஆட வச்சுருக்காங்க. ஐ தேங்க்ஸ் டு சேகர் அண்ட் பியூஷ் அண்ட் சாசியா. அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை விட என்ன இப்படி பார்க்கணுன்றது நம்ம டைரக்டர் மனோஜ் சாரோட ஆசை. ஸோ அவரோட ஆசையை நான் நிறைவேற்றணுங்கிறது தான் என்னோட ஆசையாக இருக்குது. அதே மாதிரி உங்கள் எல்லோரும் ஆடியன்ஸ் பார்க்கும்போது அந்த பழைய பிரபுதேவா, அந்த பழைய பார்க்கணுன்றதா. ஏஆர் ரஹ்மான், பிரபுதேவா ரெண்டு பேருமே 27 வருஷம் கழிச்சு இணையறாங்க. அப்போ எந்த அளவுக்கு ஒரு ஹைப் இருக்கும் அப்படின்றத தாண்டி இவங்க ரெண்டு பேருக்குள்ள கெமிஸ்ட்ரி மறுபடியும் 27 வருஷம் கழிச்சு ஒர்க் அவுட் ஆயிருக்கா அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். அந்த விஷயத்தை பற்றி நம்ம பிரபுதேவா அவர்கள் பேசும்போது ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்குது. நீங்கள் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் உங்களோட ஃபேவரட் மெமரினா நீங்கள் ஒரு என்ன விஷயமா சொல்லுவீங்க? ஃபேவரட் மெமரி அஃப்கோர்ஸ் ரஹ்மான் சார் கூட ஆக்ட் பண்ணது தான். சொல்லுங்க, டெல் அஸ் அபௌட் இட். சார் சொன்னா டப்புன்னு 10 ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரஹ்மான் சார் இது பண்ண போறாரு சொன்னார் மனோஜ் சார். நான் சொன்னேன், சார் நிஜமா சார், என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம்மா சார் பண்ணுவாருன்னு. அது இல்லாமல் நானும் ஒரு ரஹ்மான் சார் ஒரு ஃப்ரெண்ட்லி கிடையாது. 2 பேரும் ஒரு சின்ன சண்டை போட்டுப்போம். ஓகே. அது இன்னும் நான் அவரோட ஆக்டிங் பார்த்து அவர் கேஷுவலாக பண்ணுறாரு, அவர் க்யூட்டாக பண்ணுறாரு, எது பண்ணாலும் நல்லா இருக்கு. That moment was like your favorite moment. Favorite. Yes. இந்த படத்தோட இன்னொரு added advantage என்னன்னு பார்த்தீங்கன்னா casting. யோகி பாபு சாரா இருக்கட்டும், மஜுவாகி சாரா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் casting இருக்கு. ஸோ உங்களோட casting of course யோகி பாபு சார் ஆல்ரெடி வெரி எஸ்டாப்ளிஷ்ட். அந்த அஜு வர்கீஸ் அந்த அசோக் செல்வன்லாம். பட் அது தவிர மிச்ச ஹீரோயின்ஸ் மற்ற ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க, எல்லாரும் ஸோ நியூ. அது டைரக்டர் சாரோட இதுதான், எல்லாம் புதுசாக இருக்கணும் சார். அந்த புதுசில் இருந்தால் இன்னும் எல்லாருக்கும் அந்த புதுசாக இருக்கும். எவ்ரிவன் வாஸ் வெரி குட். அண்ட் ஈவன் ஹீரோயின்ஸ் கூட அவ்வளோ they took முதல்ல 5 நாள் 7 நாள் ரிஹர்சல் பண்ணி ஷூட் பண்ணுறதும் சரிக்கிட்ட. மற்ற ஆர்டிஸ்ட்லாம் கூட ரொம்ப நல்லா பண்ணாங்க. ஐ லவ் ஒர்க்கிங் வித் them everyone.
பிகாஸ் ஹீரோயின்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. அவர் வந்து அசால்ட்டாக ஆடிட்டு போயிடுறாருங்க. பக்கத்தில் வந்துட்டு அந்த 10 செகண்ட் ஸ்டெப் பண்ணுறதுக்கு நான் ஒரு 15 நாளாக ரிஹர்சல் பண்ணிட்டுருக்கேன். இல்லையே, நானும் தானே பண்ணேன் 15 நாள். சார் நீங்கள் வந்துட்டு தெரியல சார், 15 நாள் போயிட்டு நீங்கள் வேணால் ஒரு 10 செகண்ட்ஸ் ரிஹர்ஸ் பண்ணிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு. இல்லை, நான் சின்சியராக பண்ணிட்டு இருந்தேன். அவங்க எவ்வளோ பண்ணாங்களோ நான் பண்ணிட்டு இருந்தேன். இந்த 2 ஐகான் இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு முக்கியமான ஐகான் இருக்காங்க. அவங்கள பிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம். அவர் கால் ஷீட் கிடைச்சா போதும், அந்த கால் ஷீட் அன்னைக்கு தான் ஷூட்டிங் ஆரம்பம் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு பல இயக்குனர்கள் காத்துட்டு இருந்த நிலையில் இந்த டீமில் இவர் வந்தது இன்னும் ஒரு படி மேலே போயிடுச்சு இந்த படத்தோட ஹைப் அப்படின்னு சொல்லலாம். வேற யாரும் கிடையாது, நம்ம யோகி பாபு அவர்கள் இந்த டீம்ல ஆன்போர்டு வந்தது மட்டும் இல்லாம இந்த ஈவெண்ட்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டு ஏஆர் ரஹ்மான் அவர்களை பத்தியும் பிரபுதேவா அவர்களை பத்தியும் கலகலப்பான விஷயங்களை நிறைய ஷேர் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் மனோஜ் சார் இந்த கதையை உங்ககிட்ட சொல்லும் போதும் இந்த காம்பினேஷனை பத்தி நீங்க கேட்கும் போதும் எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் வந்து சார் வந்து மீட் பண்ணி பேசும்போது இந்த கதை வீட்டில் தான் சொன்னார். சொல்லும்போது ஒரு கேரக்டர் தான் வருவார்னு நினச்சேன். ஆனால் இதில் வந்து பல கேரக்டராக சொன்னார். அந்த 16 ஏதாவது ஒரு கேரக்டர் நம்மளை காப்பாற்றிடும் அதில் வர கேரக்டர்னு. ஆனால் 16 கேரக்டரும் சூப்பராக இருந்தது. அதனால் ஓகேன்ட்டேன் நான். ஸோ பொதுவாகவே வந்துட்டு ஒரு கேரக்டர்னால நீங்கள் ஏதாச்சும் ஒரு புதுமையாக ஏதாச்சும் ஒன்று பண்ணிடுவீங்க. இதில் வந்துட்டு 16 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ்ன்றப்போ உங்களுக்கு அது ஏதாச்சும் ஒரு விதத்தில் கஷ்டமாக இருந்துச்சா? அதில் ஒன்றுமே இல்லைங்க. எல்லாம் நம்ம அவங்களாம் பார்த்து அனுபவப்பட்ட கேரக்டர் தான் எல்லாமே. அதனால எந்த ஒரு ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி. இந்த காம்பினேஷன் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஓகே, ரஹ்மான் சாரும் வந்துட்டு பிரபுதேவா சாரும் இணைஞ்சு பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அப்போ உங்களுக்கு முதல்ல உங்கள் எண்ணத்தில் வந்த ஒரு விஷயம்னா அது என்னவா இருக்கும்? அவங்க 2 பேரும் வந்து ஜீனியஸ். என்னென்னா அவங்க ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே 2 பேரும் ஸ்டார்டிங்லேருந்து பயணிச்சுட்டு வராங்க. இப்போ இடையில நம்ம வந்து அவங்களோட ஜாயின் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னொன்று ஏஆர் ரஹ்மான் சாரோட அவரோட இசையில் நம்ம முகத்தெல்லாம் அவர் பார்க்குறாரு, அதே பெரிய சந்தோஷம். ஸோ இது வந்துட்டு ஒரு மியூசிக்கல் டான்ஸ் நம்பராக இருக்குது, காமெடி நிறையவே இருக்குது. இதில் யோகி பாபு சார் வந்துட்டு டான்ஸ் நம்பருக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரா? அங்கங்கே ஒன்று டைரக்டர் பண்ண சொல்லியிருக்காரு, மாஸ்டர் சொல்லி கொடுத்துருக்காங்க. அங்கங்கே இருக்குங்க, சரி சரி, பயங்கரமாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் காத்துட்டு இருக்கு. பொதுவாக ஒரு படம் வருது அப்படின்னு சொன்னால் அந்த படம் ஹிட் ஆகிட்ட பிறகு நம்ம தேட்டரில் போய் பார்ப்போம். ஒரு சில நடிகர்களோட படம் வருது சொன்னால் அந்த நடிகர்களுக்காகவே நம்ம தேட்டருக்கு போய் பார்ப்போம். ஆனால் இந்த படம் பார்த்தீங்கன்னா எல்லா நடிகர்களும் இணைஞ்சு நடிக்கிறது மட்டும் இல்லாமல் இசைக்காகவும் காமெடிக்காகவும் நம்ம வாழ்க்கையில் நடந்த சின்ன சின்ன சந்தோஷங்களை பார்க்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டாலும் இந்த மூன் வாக் படம் ஒரு சிறந்த தேர்வாக கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஆச்சரியமும் இல்லை. நான் எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொருத்தர் சொல்கிற விஷயங்களை கேட்கும்போது இந்த படத்தை நாமளே பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஹைப் கிரியேட் ஆகுது இல்லையா, அதை தான் சொல்ல வரேன். ஸோ யோகி பாபுக்கு அடுத்து ஒவ்வொருத்தராக நிறைய விஷயங்கள் இந்த படத்தை பற்றி ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க, வாங்க பார்க்கலாம். இந்த படம் வந்து டாக்டர் படம் மாதிரி எனக்கு ஒரு நகைச்சுவை கதாபாத்திரம் கொடுத்துருக்காங்க. ஓகே, கொஞ்ச நேரம் வந்தாலும் என்னுடைய கதாபாத்திரம் அதில் வந்து நல்லா பேசப்படும். ஒரு நகைச்சுவை நடிகையான ஒரு அடையாளம் எனக்கு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே, இந்த செட்டில் நான் மறக்கவே முடியாதுப்பா இந்த ஒரு விஷயத்தினா என்ன விஷயம் சொல்லுவீங்க? நான் வந்து பிகைனுட்ஸ் உடைய அந்த ஓனரை வந்து அந்த படத்தில் தான் பார்த்தேன். நான் வந்து இவ்வளோ நாள் நினச்சது வேறு ஒரு மனிதரை. ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு அந்த இயக்குனர் தான் வந்து அந்த ஓனர்னு தெரிஞ்சுது. ரொம்ப தன்மையாக பேசுகிறாரு, நல்லா அழகாக ஒரு சொல்லி கொடுத்தாரு பாடங்களை. ஓவரால் அடிக்க விட மாட்டார். அது ஒன்று இப்போ ஓவரால் அடித்தது ஏட்டாக்கா கொஞ்சம் குறைச்சிக்கலாக்கா. அதுக்கப்புறம் நல்ல காமெடி கேரக்டர்னோடனே சில நேரம் அது எக்ஸ்ட்ரா பண்ணால் தான் நல்லாயிருக்கும் நம்ம நினைப்பான. இப்போ உள்ளவங்களாம் கொஞ்சம் கம்மியாக போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால அப்படி இந்த படத்தோட கதையை ஃபர்ஸ்ட் கேட்டிருப்பீங்களா? அப்போ வந்துட்டு உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் பிரபுதேவா சார் இருக்காங்க. நான் வந்து எந்த படத்துலயே கதையை கேட்க மாட்டேன். உடனே நீங்கள் தப்பாக எழுதிடாங்க. கதையெல்லாம் நம்ம கேட்டு நடிக்கிற அளவுக்கு இல்லை, பெரிய அளவில். அது வந்து அந்த படத்தை எடுக்கிறவங்க இந்த படம் வெற்றி படமாக மாறும், இதில் இவங்கவங்க நடித்தா நல்லாயிருக்கும்னு நம்மளை கூப்பிடுறாங்க. எனக்கு என்ன வந்து அம்மா கேரக்டர் வரும், அக்கா கேரக்டர் வரும், இன்னும் பாட்டி கேரக்டர் கூட வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு கதாபாத்திரங்கள் வரும்பொழுது அது எத்தனை நாள் வேணும் அப்படின்னு நாங்கள் கேட்போம். அவங்க நம்மளுக்கு எல்லாம் ஒத்துக்கிட்டாங்கன்னா நம்ம போய் நடிக்கிறோம். ஆனால் இது நடிக்கும் போதே பிரபுதேவா சார் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் என்னையை கூப்பிட்டுட்டு இந்த ஒரு இது சில விஷயங்கள் வந்து இப்படி நடிக்கணும் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னாங்க. அதெல்லாம் நான் நடிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் நடித்தேன். மற்றபடி பிகை நோட்ஸில் உங்களுக்கு தெரியும், தொடர்ந்து நிறைய எனக்கு பட்டிமன்றம் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தது. என்னோட ஃபேமிலியில் ஒரு அங்கமாக இருக்கு. ஆமாம், ஒரு டான்ஸு வாய்ப்பு கொடுத்தாங்க. அப்புறம் இப்போ வந்து இந்த நிறைய பேருக்கு ஹோம் டூரில் அனுப்பி வைக்கிறாங்க. இந்த மாதிரி வேலைகள் தொடர்ந்து கொடுத்துட்ருக்காங்க. அவங்க எடுக்கிற படத்துலேயே எனக்கு வாய்ப்பு கொடுத்தது நான் ரொம்ப பெருமையாகவும் மதிப்புக்குரியதாகவும் நினைக்கிறேன். சுஷ்மிதா நாயக் வந்துட்டு மூன் வாக் திரைப்படத்தின் அழகான கதாநாயகி. ஸோ இந்த படத்துல இருந்து உங்களுக்கு அந்த ஆஃபர் வரும்போது how did you feel?
மூன் வாக் படத்துலேருந்து கால் வந்திருக்கும்ல, நீங்க பிரபுதேவா சாரோட நடிக்க போறீங்க, ஏஆர் ரஹ்மான் சாரோட மியூசிக் இருக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் எப்படி இருந்துச்சு? ஸோ எனக்கு கால் வந்தப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு எனக்கு பிரபுதேவா சார் கூட என்ன இருக்கும்போது. ஆனால் நான் அப்புறமா அவங்களுக்கு சொன்னேன், பிரபுதேவா சார்னா டான்ஸ் இருக்கும் நிறைய. கண்டிப்பா. ஸோ இஸ் அ காட் ஆஃப் டான்ஸ். அவங்க கூட டான்ஸ் பண்ண ஆகாது. ஸோ நான் சொன்னேன், சார் எனக்கு டான்ஸ் வராது. இசட் டான்ஸ் பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு அவ்வளோ டான்ஸ் இருக்காது, ஒன்லி ஆக்டிங். அப்படி சொல்லும்போது தான் எனக்கு ஒரு சந்தோஷமாயிடுச்சு. கொஞ்சம் அப்பாடா நம்மள ஆட வைக்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சா? பட் நீங்க என்ன இதுல டான்ஸ் பண்ணிருக்கீங்கல்ல கொஞ்சமாச்சு? பண்ணியிருக்கேன். அதை பத்தி பேசுங்க. நான் எவ்வளோ பண்ணாலுமே பிரபுதேவா சார் மேட்ச் பண்ண முடியாது. நான் என்னோட பெஸ்ட் ட்ரை பண்ணியிருக்கேன். மேபி ஒரு 5% மேட்ச் ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன். எவ்வளோ நாளில் ரிஹர்சல்ஸ் எடுத்திருப்பீங்க? பிகாஸ் சார் வந்துட்டு ஆன் த ஸ்பாட் வந்தானா டப்புன்ட்டு முடிச்சுட்டு போயிடுவாரு. நீங்க மேபி ஒரு 1 minute சாங்குக்கு எத்தனை இயர்ஸ் ஒரு எத்தனை மந்த்ஸ் அந்த ரிஹர்சல் போச்சுன்னு சொன்னீங்கன்னா நான் கொஞ்சம் நிம்மதியாக உட்காந்துப்பேன். ஸோ ஷூட் டேஸ் பார்த்தோன்னா அதோட நிறைய ரிஹர்சல் டேட்ஸ் தான் அதிகமாக இருக்கு. ஆமாம், அவ்வளோ ரிஹர்சல் பண்ணியுமே என்னால் அவங்கள மேட்ச் பண்ண முடியல. சப்போஸ் டான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்டெப் வச்சு தப்பா மாத்தி போட்டுட்டீங்கன்னா அந்த ஒரு மொமெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் அவங்க கூட ஒரு டான்ஸ் பண்ணும்போது 1 take 2 take நான் 1-2 டேக்லேயே சரியாக பண்ணல. தென் 3rd டேக்ல எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. ஐ வாஸ் லைக் சாரி சார் அப்படின்னு. சார் மன்னிச்சிடுங்க சார், கால்ல விழுந்தீங்களா? ஸோ ஸ்வீட் அண்ட் ஸோ கைண்ட். இஸ் இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம், இட்ஸ் ஓகே, எதுவும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு. இஸ் ஸோ ஸ்வீட் பர்சன். சார் உங்களை குழந்தையாட்டம் பார்த்துட்டு இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன் செட்டில். ஆக்சுவலி மூன் வாக் வந்து என்னுடைய டெபியூட் மூவி. இதுதான் என்னுடைய முதல் படம். மனோஜ் சார், என்எஸ் மனோஜ் சார் தான் வந்துட்டு இந்த கதையை எனக்கு சொல்லும்போது இந்த ஜாஸ்மின் அப்படின்ற ஒரு கேரக்டர் நான் வந்து பண்ணுறேன். பட் ஃபஸ்ட் அந்த படத்தில் அந்த கேரக்டர் எனக்கு இல்லை. ஜோகோவிக், பாபுட்டி, அதாவது பிரபுதேவா சார் அண்ட் அஜு வர்கீஸ் தான் இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த கேரக்டர் கொண்டு வந்தார். ஸோ நீங்கள் ஸ்கிரிப்டும் பண்ணுவீங்கன்றதுனால உங்ககிட்ட கொடுக்குறேன் சொல்லிவிட்டு நானும் மனோஜ் சாரும் உட்காந்து ஃபுல்லாக நாங்கள் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த ஜாஸ்மின்ற கேரக்டர் கொண்டு வந்தோம். ஸோ 3 பேரோட ஒரு ஃபன் தான் இதில் வந்துட்டு பாபுட்டி, ஜோகோவிக், ஜாஸ்மின். ஸோ இந்த 3 பேருக்குள்ள இருக்க ஃபன் தான் இந்த கதையே ஓடும் வந்து. ஸோ வந்துட்டு அப்போ அடுத்து என்ன சில வருடங்களில் உங்களோட டிரெக்டரை நாங்கள் வந்துட்டு பார்க்கலாமா? நேரம் தான் பார்க்கலாம்னு அர்த்தம். காலம் தான் அதுக்கு பதில் சொல்லும். எனக்கு ஆசை வந்து அதிகமாக வந்து டைரக்ஷன் தான் வந்து எனக்கு நடிக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் அதிகம் கிடையாது. பட் இது அமைஞ்சது, வேணான்னு சொல்ல முடியல, அதனால இதை பண்ணிட்டேன். பட் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக பண்ணுவேன் நான். கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த படத்தில் உங்களோட ஃபேவரட் ஒரு மெமரினா என்னன்னு சொல்லுவீங்க? நிறைய மெமரிஸ் இருக்குது. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பிரபுதேவா சார் ஒரு லெஜண்டோட நடிக்கிறதே வந்து என்னுடைய முதல் படமே வந்து அந்த மாதிரி ஒரு கனவாக இருந்துச்சு. அவரை முதல்ல ஸ்க்ரீனில் பார்த்தது தான் வந்து நம்ம எப்படி என்ஜாய் பண்ணியிருப்போம் 90s கிட்டாக இருக்கும்போது. ஸோ நான் அவர் பக்கத்தில் ஃபஸ்ட்டு சீன், என்னோடய சீன் அவர் எடுத்த உடனே அவர் கூட தான் பயமாக இருந்துச்சு எனக்கு வந்து. அவர் கூட நான் ஏன்னா பெரிய ஸ்க்ரீனில் நான் நடித்ததில்லை. ஒரு ஃபோனு அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு டெலிஃபிலிம் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து சேலஞ்சிங்காகவும் பயமாகவும் இருந்துச்சு ஃபஸ்ட்டு பிரபுதேவா சாரை பார்க்கும்போது. பட் அதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு மறக்க முடியாத நிகழ்ச்சி வந்து. ஒரு லெஜெண்டை நான் பக்கத்தில் நின்று அவர் கூட நடிக்கிறேன்றது தான் வந்து மறக்க முடியாத ஒரு சீன், ஃபர்ஸ்ட் சீன். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது வந்து நம்மளோட ஹீரோயின் நிஷ்மா ஜாயின் பண்ணியிருக்காங்க ஆஃப் மூன் வாக். எப்படி இருக்கீங்க நிஷ்மா? ஹவ் ஆர் யூ? நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இவ்வளோ அழகாக இருக்கீங்க. உங்களை நேரில் பார்க்குறதுக்கே வந்துட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ப்ளசண்ட்டாக இருக்குது. ஸோ படத்தில் எந்த மாதிரி ஒரு கேரக்டர், எந்த மாதிரி ஒரு ரோல் நீங்கள் பண்ணியிருக்கீங்க? பாபுட்டி வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில் இருப்பாங்க, அவருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு ரோல். அண்ட் என்னோட கேரக்டர் பேர் நக்மா. நீங்கள் அந்த ப்ராஜெக்டில் உள்ள ஒரு பார்ட்டாக இருக்கீங்கன்னு சொல்லும்போது உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு? அது எனக்கு கால் வந்ததும் வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணுற வரைக்கும் அதை பிலீவே பண்ண முடியல. ஐ தாட் சம்படி அப்படியே சும்மா ப்ராங்க் பண்ணுறாங்கன்னு நினச்சிங்களா? நீங்கள் இந்த படத்தில் நிறைய டான்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோமே. பயங்கரமாக டான்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்களா எங்களுக்காக? ஆமாம், ரொம்ப டான்ஸ் இல்லை, கொஞ்சம் சின்ன டான்ஸ் இருக்கு. பட் எஸ், நைஸ். யூ ஹேவ் டான்ஸ். ஸோ டெல் அஸ், நம்ம பிரபுதேவா சார் மாஸ்டரோட டான்ஸ் பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். ஸோ ஹவ் வாஸ் இட் ஒர்க்கிங் வித் த காட் ஆஃப் டான்ஸ்? டான்ஸ் வந்து நிறைய ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க, ரிஹர்சல்ஸ் மனோஜ் சார். பிகாஸ் பிடி மாஸ்டரை மேட்ச் பண்ணுறதுக்கான ஒரு லெவல் இருக்கணும்னு நிறையா ப்ராக்டிஸ் பண்ணேன். அண்ட் எஸ், தெர் இஸ் சம் டான்ஸ் வித் பிடி மாஸ்டர்.
சம் டான்ஸ் Yeah, some நீங்க என்னைக்காச்சும் டான்ஸ் ஸ்டெப் சொதப்பிட்டு பயந்துருக்கீங்களா? ஐயோ சொதப்பிட்டேனே அப்படின்ட்டு. அப்படி நடந்தது நம்ம சாங்கில் மக்கரேனா சாங்கில் அப்படி நடந்தது. அங்கேயே என் ஹார்ட் வெடிஞ்சு செதறிடுச்சா? இவ்வளோ பெரிய நடிகர்கள் பட்டாளத்தை ஒரு கண்டென்ட்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. இதுக்கு எந்த மாதிரியான ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நான் ஏற்கனவே சொன்ன 3 வருஷம் இந்த படத்துக்காக ஒர்க் அவுட் பண்ணி இந்த படத்தை ஷூட்டிங் முடிச்சு ஒரு வழியாக இந்த படத்தோடைய ஆடியோ லான்ச்சுக்கு கொண்டு வந்திருக்காங்க. நம்மளோட கோ ப்ரொடியூசர் அவர்கள் பிரவீன் ஜாயின் பண்ணியிருக்காரு. வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஹலோ, வணக்கம். ஸோ வந்துட்டு இந்த படத்தில் எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் தான். ஆனால் உச்சக்கட்ட ஸ்ட்ரெஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் அவர்களுக்கு தான் இருக்கும். ஸோ வந்துட்டு இந்த கதை ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆயிருக்கும்ல, ஸோ அப்போ உங்ககிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க, இங்கே பாருங்கள் நான் ஒரு படம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சார் வந்து சொல்லியிருப்பாரு. அப்போது உங்களோட ஃபஸ்ட்டு தாட் என்னவா இருந்துச்சு? ஸோ உண்மையை சொல்லவா பொய் சொல்லவா? எனக்கு உண்மை மட்டும்தான் வேண்டும், வேற எதுவுமே வேண்டாம். ஸோ கதை வந்து நான் இது வரைக்கும் கேட்கவே இல்லை. எல்லாம் ஒரு பெரிய கைத்தட்டல்கள் கொடுக்குறீங்களா? என்ன சார் நீங்கள் ப்ரொடியூசர் கதை கேட்கலன்னு சொல்கிறீங்க? ஸோ லெட் மீ ரீகரெக்ட். ஒரு 10 minutes கேட்டிருப்பேன் கதை. அதுவும் வந்து ஆஃப்டர் எவ்ரி திங் வாஸ் டன், கான்ட்ராக்ட்லாம் சைன் பண்ணதுக்கப்புறம் தான் நாங்கள் கதையே கேட்டேன். அப்போ மட்டும் எதுக்கு சார் கேட்டீங்க? அது வந்து மனோஜ் வந்து எனக்கு வந்து சிவாவை சொல்லி ஒரு 10 minutes வந்து கதை கேட்டுக்கோ அப்படின்னு அனுப்பினா, அதனால தான் கேட்டேன். ஐ திங்க் வந்துட்டு இது மனோஜ் சார் மேலே நீங்கள் வச்சிருந்த நம்பிக்கைன்னு கூட நம்ம சொல்லலாம் இல்லைங்களா? Absolutely. ஸோ மனோஜ் நானும் வந்து வி கோ பேக் லாங் வேஸ். 22 வருஷமா தெரியும். அண்ட் நான் இந்த படம் பண்ணுறதே வந்து ஒரு பெரிய ஸ்டோரி. அண்ட் ஸ்டோரி ப்ளீஸ். ஓகே, ஸோ ஒரு 2 years பேக் மனோஜ் வந்து சென்னையில் மீட் பண்ணினேன். அப்போ வந்து நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்து புதுசு, சரி, எதுவுமே தெரியாது. அண்ட் மனோஜ்கிட்ட வந்து ஒரு அட்வைஸ், ஒரு ப்ராஜெக்ட் பற்றி கேட்டேன். அப்போ அவன் சொன்னான், மச்சி அதெல்லாம் பண்ணாத, நான் ஒரு ப்ராஜெக்ட் வச்சுருக்கிறேன், நம்ம பேசலாம் அப்படின்னா. ஸோ திஸ் வாஸ் 23 ஜூலையில். அதுக்கப்புறம் 6 months நாங்கள் பேசினோம். அண்ட் Jan 24 வி ஃபைனலைஸ் டூயிங் திஸ். நான் திருப்பி இங்கே வந்தேன். Jan 24 வந்து வி சைன் த கான்ட்ராக்ட். அப்போ தான் வந்து எனக்கு கதை என்ன, காஸ்ட் என்ன, க்ரூ என்ன அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும். பட் வந்துட்டு நம்மளோட கேஸ்ட் அண்ட் க்ரூ பற்றி பார்த்தோன்னா கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இது வந்துட்டு எல்லா இட் வாஸ் லைக் டாக் ஆஃப் த டவுன். அப்படி தான் இருந்துச்சு. பிரபுதேவா மாஸ்டர், ஏஆர் ரஹ்மான் சாரோட மியூசிக். ஸோ அந்த காம்பினேஷன் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் கேட்டப்போ எப்படி ரியாக்ட் பண்ணீங்க மனோஜ் சார் கிட்ட? ஸோ அந்த காம்பினேஷன் தான் வந்து அவன் மூவியோட யூஎஸ்பி அப்படின்னு இது ப்ரெசென்ட் பண்ணினா, அண்ட் தட் வாஸ் ஒன் ஆஃப் த யூஎஸ்பிஸ். ஸோ அவங்களோட காம்பினேஷன் இஸ் வெரி எக்ஸைட்டிங் அண்ட் சாங்ஸ் எல்லாம் நல்லா வந்திருக்குது. பட் ஈவன் மோர் தென் தட், மூவி இட்ஸ் அ மூவி அட் த எண்ட் ஆஃப் த டே. அண்ட் இட்ஸ் அ ஃபேமிலி என்டர்டெய்னர் காமெடி மூவி. அண்ட் 2.5 hours ஆடியன்ஸை என்கேஜாக சிரிக்க வச்சு சந்தோஷமாக வச்சு அனுப்புறது தான் வந்து கோல். அண்ட் அது வந்து மனோஜ் வாஸ் வெரி கிளியர் ஃப்ரம் day one. அண்ட் ஸோ ஐ திங்க் இட் ஹஸ் கம் அவுட் வெல். நானும் இன்னும் மூவி பார்க்கல, உங்களோட சேர்ந்து நானும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போகிறேன். நீங்களும் எங்களோட ஆடியன்ஸை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறீங்களா? அப்சல்யூட்லி. எனக்கு வந்து தெரியாது இன்னும். பட் 6 months நான் காட்டுறேன்னு சொல்லியிருக்கிறேன். 8 edit முடிஞ்சிருச்சு. இது வரைக்கும் நான் பார்க்கல. மேபி எண்ட் ஆஃப் த மந்த் தெரியலாம், காட்டலாம். பட் மோஸ்ட் லைக்லி மனோஜை தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தான் பார்ப்பேன். பிரபுதேவா, யோகி பாபு இவங்களை தொடர்ந்து நம்ம ஏஆர் ரஹ்மான் அவர்கள் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்ல. ஏன்னா ஒரு பாட்டு இல்லை, 2 பாட்டு இல்லை, கிட்டத்தட்ட 5 பாட்டு அவர் ஒருத்தரே பாடியிருக்காரு அப்படின்றது இது வரைக்கும் எந்த படத்துலையும் பண்ணாத ஒரு அச்சீவ்மெண்ட்ல. ஸோ இந்த படத்தில் வந்துட்டு வி ஹவ் ஆல்சோ ஹர்ட் நீங்கள் நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எப்படி நடிச்சிருக்கீங்கன்றதை பற்றி கேட்குறத விட உங்களை எப்படி கன்வின்ஸ் பண்ணாங்க, எப்படி ஒத்துக்க வச்சாங்க உங்களோட நடிப்புக்கு? 97ல நடிச்சுட்டு இருக்கேன் இல்லையா? இல்லை சார், ஆனாலும் ஸோ இது ஒன்று ஒரு சின்ன சீன், அவ்வளோதான். சின்ன சீன் தான். ஸோ உங்களை எப்படி கிடையாது. பட் எப்படி கன்வின்ஸ் பண்ணாங்க உங்களை? அவங்க அந்த சீன் சொன்ன உடனே ஓகே சொல்லிட்டீங்களா? அந்த சீனை முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்காரு, ஒரு 2 வருஷமா சொல்லிட்டு இருக்காரு இந்த படத்துல. நீங்க ஓகே சார் ஓகே வில் டு இட். ஓகே 10 நிமிஷத்துல முடிச்சிட்டோம். ஸோ மனோஜ் சார் ஃபர்ஸ்ட் இந்த கதையை பற்றி உங்ககிட்ட சொல்லும்போது உங்களுக்கு மைண்டில் வந்த ஒரு விஷயம்னா என்னன்னு சொல்லுங்க. வாட் மேட் யூ டேக் அப் திஸ் ப்ராஜெக்ட்? அவர் முதல் வந்து என்ன சொன்னார்னா, நீங்கள் பிரபுதேவா நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பல சிக்கு புக்கர், முகாபலா, ஊர்வசி எல்லாம் பண்ணியிருக்கீங்க, ஊழலா அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கீங்க. அந்த மேஜிக் திருப்பி நான் கொண்டு வர போகிறேன் அப்படின்னாரு. I thought nobody ever thought about that. First time வந்து he came out of the way, he believed in it. அந்த நம்பிக்கையை வந்து நான் ரெஸ்பெக்ட் பண்ணி இந்த படம் பண்ணேன். அண்ட் வந்துட்டு இந்த படங்களில் வந்துட்டு இருக்கிற 5 சாங்ஸ்மே நீங்கள் வந்துட்டு பாடியிருக்கீங்க. எனி பர்டிகுலர் ரீசன் பிஹைண்ட் தட்? அவர் வருத்தப்பட்டார்.
எவ்ரி டைம் ஒரு சாங் வரும்போது வேறு யாரை பாட வைப்பேன், அவர் இல்லை நீங்களே பாடிடுங்கன்ற மாதிரி சொல்லி. சார் ரொம்ப அழகாக டப்பு டப்புன்னு பதில் சொல்லிடுங்க. உங்களோட வார்த்தைகள் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் 4 வார்த்தை பேச மாட்டீங்களான்ட்டு நிச்சயமாக இத்தனை பேரும் மக்களும் ரொம்ப ஏங்கி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் 1 வேர்டில் க்யூட்டாக முடிச்சிடுறீங்க நீங்கள். பட் வந்துட்டு நீங்கள் இந்த ஷூட்டிங் டைம்லலாம் போய் பார்த்தீங்களா? ஸோ வந்து பிரபுதேவோட டான்ஸ்லாம் பார்க்கும்போது ஓகே ஃபைன், என்னோட சாங்குக்கு வந்துட்டு பயங்கரமாக டான்ஸ் வச்சு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி யூ ஃபெல்ட் யூ saw the shooting and all? பிரபுதேவ் பற்றி சொல்ல வேணா, இஸ் அ வேர்ல்ட் ஐகான். Yes. ஆல் ஓவர் த வேர்ல்ட் பீப்புள் ஃபாலோ ஹிம் அண்ட் இந்தியாவோட ப்ரைட். And working with him again is such a beautiful honor. Yeah. Yes, one word about the director, Manoj sir, because Manoj this is his is first. obsessive. சில பேர் வந்து சொல்லுவாங்க செய்யறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். This man is like இன்னும் பெட்டராக பண்ணணும், லைக் கான்ஸ்டன்ட்லி இஸ் திங்கிங் ஆஃப் இம்ப்ரூவிங் சம் ஸ்டஃப். இந்த சில சாங்ஸ் சொன்னதை விட பெட்டராக ஷூட் பண்ணியிருக்காரு. ஐ திங்க் ஐ விஷ் him the best. I wish the whole team best. மக்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏஆர் ரஹ்மான், பிரபுதேவா 2 துருவங்கள் நடித்த மூன் வாக் படத்துடைய ஆடியோ லான்ச் ரெட் கார்பெட் ஈவெண்ட்டாக பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இதே மாதிரி நாளைக்கு ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். இது சினிமா 2.0.